அப்படின்னு சொன்னா இந்த ரூத்துக்கு எந்த ப்ரிப்பரேஷனுமே இல்லை. எந்த ப்ரிப்பரேஷனுமே இல்லை அப்படின்னா, நான் இன்ன வயலுக்கு போறேன், இன்னாரிடத்துல நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா அவர்களால சொல்ல முடியல. நான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போறேன், இங்கே ஒருத்தர் இருக்காங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம சொந்தக்காரங்க அப்படின்னு எதுவுமே தெரியாம ஒரு பிளாங்கா, அப்படின்னா எந்த ஒரு யோசனையுமே இல்லாம, ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாம வேதம் சொல்லுகிறது, திடீரென்று இப்ப 2 பேருக்கும் சாப்பிடணும், 2 பேருக்கும் பசிக்குது, 2 பேருக்கும் அந்த வருமானம் வரணும், திடீர்னு போய் தான் ஆகணும். அந்த ப்ரிப்பரேஷனே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனா வேதம் சொல்லுது, அந்த ப்ரிப்பரேஷனே பண்ணன இல்லைன்னா, ஒரு ஆயத்தம் கூட இல்லைன்னா கூட என்னுடைய ஆண்டவர் அந்த இடத்துல எதேர்ச்சியாய் அவர்கள் போன அந்த நிலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்கள் எதிர்பார்த்ததற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் ஆண்டவர் செய்தார். நான் நம்புறேன், கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் நினைக்காத நேரத்தில், ப்ரிப்பரேஷனே உங்களுக்கு இல்லாத நேரத்தில், எதிர்பாராத நேரத்தில் எந்த தேவையாவது வந்திருக்கலாம், எந்த சூழ்நிலையாவது வந்திருக்கலாம், இது உங்க யோசனையில இல்லாததா இருக்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், எந்த ப்ரிப்பரேஷனுமே இல்லாத நேரத்தில் வந்த அந்த சோதனையை ஜெயிப்பதற்கு கர்த்தர் ரூத்துக்கு ஒரு அனுக்கிரகம் பண்ணுவாரானால், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எதிர்பாராத விதமாய் வந்த அந்த தேவை சந்திக்கப்படும், எதிர்பாராத விதமாய் வந்த அந்த வியாதி சரியாகும், எதிர்பார்த்து கொண்டிருக்காத நேரத்தில் வந்திருந்த அந்த சமாதான குறைவை ஆண்டவர் சரி செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கைகளை மேல தட்டி, முழு பலத்தோடு மேல தட்டி